ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அர்ஷு வீலக்ஸ். நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. மீஷோ குர்தா செட் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நானுமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நான் ஷார்ட்ஸ் வீடியோல கேட்டிருந்தேன், நீங்க எத்தனை பேர் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு கமெண்ட்ல ரெட் கலர் ஆர்ட் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்க நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ரெஸ்பான்ஸ் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நானும் கஷ்டப்பட்டு நிறைய மீஷோ வீடியோலாம் போடுறேன். வியூஸ் போகுது, பட் ஆனா லைக்ஸே வர மாட்டேங்குது. அதுல ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் வேற பண்ணியிருந்தாங்க. மீஷோல இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் வாங்கி நான் ரிவ்யூ போட்டுட்டு ரிட்டர்ன் போடுறதா போட்டிருந்தாங்க. நான் ஒரு நாளைக்கு நான் வாங்குற ட்ரெஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். என்கிட்டயே தாங்க இருக்கு. நான் என்னோட சொந்த காசை பே பண்ணி வாங்கி உங்களுக்கு நான் ரிவ்யூ போடுறேன். நான் அதை ஒரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்கின ட்ரெஸ்லாம் என்கிட்ட தான் இருக்குன்ட்டு. இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணா நான் எங்க போறதுன்னு எனக்கே தெரியல. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க மோட்டிவேட் பண்றதுக்கு வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. லைக் தான். லைக் போடுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போடுறோம், வியூஸ் போகுது, லைக்ஸே வர மாட்டேங்குது. எனக்கு டவுட்டா இருக்கு, இந்த வீடியோ நல்லா இருக்கா இல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சோ நீங்க லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. அப்பதான் நான் தெரிஞ்சுப்பேன். ஓகே, நம்ம வீடியோ ஏதோ ஓரளவுக்கு ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எதனா சஜஷன் இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படி போடுங்க, இல்ல இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க, இந்த ப்ராடக்ட் வாங்கி போடுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன சஜஷன் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் நான் கேட்டுக்கிறேன். சோ ஒரு சின்ன ரெக்வஸ்டா தான் இது உங்ககிட்ட நான் கேட்கிறேன். உங்களால முடியும் நான் நம்புறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த குர்தா செட் எல்லாமே தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம். வாங்க ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த குர்தா செட் தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போறேன். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். கொஞ்சம் கவர் சவுண்ட் கச்சா முச்சான்னு இருக்குல்ல. இந்த குர்தா செட் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரயான் மெட்டீரியலில் வருது. இதோட ப்ரைஸ் டீட்டெயில் உங்களுக்கு இங்கே சைடில் அட்டாச் பண்ணுறேன். சைஸ் எக்ஸஸ்லேருந்து XXL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இந்த குர்தா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு இந்த நெக் பேட்டர்ன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. லைன்ஸ் மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு நெக் டிசைனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இது நல்ல ஒரு எத்னிக் வியரா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். கிளாத்தோட மெட்டீரியல் குவாலிட்டி இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவும் டூ எக்ஸ்பெக்டட் இல்லை. அந்த ப்ரைஸ்க்கு என்ன குவாலிட்டியோ அதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹேண்டோட எண்ட்லையும் இந்த பார்டர் டிசைன் மாதிரி கொடுத்து லைன்ஸ் வச்ச மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. குர்தாவோட கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர். அதுக்கு பாட்டம் ஒயிட் கலரில் இந்த மாதிரி பேட்டர்ன் போட்ட டிசைன் மாதிரி மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க. பாட்டம் வியரும் சூப்பராக இருக்குது. ஸோ எண்டு வரைக்கும் இப்படி தான் வருது. எண்டில் எந்த டிசைனும் இல்லை, நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்ச மாதிரி ஹிப் கிட்ட கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த குர்தா செட் ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமாக இந்த கலர் காம்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ நான் இது வியர் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் இந்த குர்தா செட் தான். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே மடிச்சு மடிச்சு வச்சு கொடுத்துருக்காங்க போல. ஸோ ஃப்ரண்ட்ல டிசைன் இப்படி தான் வருது. நெக்ஸ்ட் இந்த குர்தா செட் இந்த பேட்டர்ன்ல தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது ஒரு மெரூன் கலர்ல வருது. ரயான் மெட்டீரியல்னு அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது காட்டன் பிளெண்டட் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கு. இப்போ குர்தா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ குர்தா இந்த பேட்டர்னில் தான் இருக்குது. நெக் பேட்டர்ன் இந்த மாதிரி குட்டியாக லைட்டாக ரவுண்ட் ஷேப்பில் லேஸ் வச்ச மாதிரி பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஹேண்ட்லேயுமே குட்டியாக லேஸ் வச்சு இந்த பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த குர்தாக்கும் லைனிங் இல்லை. குவாலிட்டி ஆஸ் யூஷுவல் ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பாட்டம் பார்க்கலாம். பாட்டம் வியரும் சேமாக அதே கலரில் தான் கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர் காம்போ இல்லை, சேம் மெரூன் கலரில் அதே பேட்டர்னில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பூ போட்ட டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு ஹிப் கிட்ட எலாஸ்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் எலாஸ்டிக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு குர்த்தா செட் பாட்டம் இயரில் வந்து பாக்கெட் வச்ச மாதிரி ஆர்டர் போட்டிருந்தேன். அதுதான் எல்லாத்துலேயும் தேடிக்கிட்டு இருக்கேன். இதுலேயும் இல்லை. அது நான் பார்த்துட்டு விட்டுட்டேன்னா ஆர்டர் போட்டேன்னான்னு எனக்கே தெரியல. இந்த குர்த்தா செட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் வந்து உங்களுக்கு இங்கே அட்டாச் பண்ணுற செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 4 கலர்ஸ் கிட்ட அவைலபிளாக இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா XSலேருந்து XXL வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த குர்த்தா வந்து நான் வியர் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு இந்த குர்த்தா செட் தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த குர்த்தா செட்டில் 3 பீஸ் செட் ஒன்று வாங்கியிருக்கேன். அதில் வந்து ஷால் வச்சும் வரும். அது ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு தான் நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். அதை லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு வச்சுருக்கேன். அந்த கலர் கூட மோஸ்ட்டாக நம்ம எல்லாருக்குமே வந்து பிடிச்ச கலர் தான் வந்து நான் நம்புகிறேன். அதை லாஸ்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த குர்த்தா செட்டில் இந்த குர்த்தா செட்டும் எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்னு சொல்வேன். பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ வந்து நான் குர்த்தா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ காட்டன் மெட்டீரியலில் இந்த மாதிரி நெக் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ப்ளூ, எல்லோ கலர் அண்ட் ஒயிட் கலர் மூணுமே மிக்ஸ் ஆன கலர்ஸில் தான் வருது. இது வந்து வியர் பண்ண வந்து ரொம்பவே எலகண்ட்டாக டீசென்ட் லுக் வந்து நமக்கு கிடைக்கும். ஹேண்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மருக்கு வந்து தேவைப்படுற மெட்டீரியல் இது. காட்டன் மெட்டீரியலில் தான் வந்து நான் இதை வாங்கியிருந்தேன். ஸோ ஓவராலாக இதோட மெட்டீரியல் வந்து காட்டன் மெட்டீரியல்னால எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டம் வியர் வந்து சிம்பிளாக வந்து ஒயிட் கலர் பிளெயின் ஒயிட்டில் வந்து கொடுத்துட்டாங்க. இதுவே மெட்டீரியல் நல்லா இருக்கு. ஹிப் கிட்ட இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக இப்படி தான் வருது. இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இங்கே அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரே கலர் தான், இந்த ஒரே கலர் பேட்டர்ன் மட்டும் தான் வருது. சைஸ் பார்த்தீங்கன்னா XXSலேருந்து XXL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் இதை வியர் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் இந்த குர்த்தா செட் தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ எதுக்கு நான் வந்து ஓவர் சந்தோஷமாக இருக்கேன்னா, எனக்கு பிடிச்ச கலர் பிளாக் கலரில் வாங்கியிருக்கேன். பிளாக் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் பிளாக் இல்லைன்ற மாதிரி எந்த ட்ரெஸ் வாங்கினாலும் ஏதாவது வந்து பிளாக் ஒன்று எடுத்துருவேன். நீங்களும் என்ன மாதிரி இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு வந்து பிளாக் கலர் பிடிக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்குது. இந்த ட்ரெஸ் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கிராண்ட் லுக்கிங்காகவே இருக்குல்ல. இப்போ வந்து குர்த்தா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நெக்கிட்ட இந்த சில்வர் ஜரி மாதிரி இந்த ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ட்ரெஸ்ஸுக்கே வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக்கிங்காக வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் கிட்டேயும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க. எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. டாப்போட எண்ட்லேயுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த சில்வர் டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. மெட்டீரியல் குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரயான் மெட்டீரியலில் தான் வந்து இதை வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பாட்டம் வியர் பார்க்கலாம். பாட்டமும் வந்து பிளாக் கலரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாட்டம் வியர் எண்ட்லேயுமே அதே அந்த சில்வர் கலர் வந்து ஒர்க் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து இந்த எலாஸ்டிக் ஹிப் கிட்ட வந்து இந்த எலாஸ்டிக் மாதிரி வருது. பாட்டம் வியர் பேண்ட் வந்து ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. இந்த எண்டில் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளாக் கலர்னாலே ஒரு தனி சந்தோஷம்தான். இதில் வந்து இது வந்து ஒரே பேட்டர்ன் தான். இதில் வந்து கலர்ஸ் அவைலபிளாக இல்லை. இதோட சைஸ் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா Sலேருந்து XXL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த ட்ரெஸ்ஸை நான் வியர் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த குர்தா செட் தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். கலர் பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி வந்து நிறைய பேரோட ஃபேவரட் கலர் பர்பிள் கலர். எத்தனை பேருக்கு வந்து பர்பிள் கலர் பிடிக்குமோ கமெண்ட்டில் பர்பிள் கலர் ஹார்ட் கொடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்குது. இந்த டிசைன்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த சில்வர் ஜெரியில். ஃபர்ஸ்ட் வந்து குர்த்தா ஓப்பன் பண்ணிடலாம்.
நெக் டிசைன் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சில்வர் ஜரி வச்ச மாதிரி ஒர்க்கில் பாக்ஸ் பேட்டர்னில் இந்த டிசைன் ரொம்பவே எலகண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கோவிலுக்கெலாம் கூட சூப்பராக வியர் பண்ணிட்டு போகலாம். பார்க்கவே வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக்கிங்காக இருக்குது. அண்ட் ஹேண்ட்லேயுமே இந்த மாதிரி பார்டர் டிசைனில் இப்படி கொடுத்துருக்காங்க. குர்தாவோட எண்டில் வந்து பிளெயினாக தான் இருக்குது, அதில் எந்த டிசைனுமே இல்லை. ஸோ இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த கிளாத்தை வந்து நம்ம டச் பண்ணும் போதே அந்த ஃபீல் வந்து தெரிஞ்சிடும். ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம இப்படி தொடும் போதே தெரிஞ்சிடும் குவாலிட்டி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. ரொம்பவே திக்காக வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்ததுலேயே வந்து இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். சூப்பராக கொடுத்துருக்காங்கல்ல. நெக்ஸ்ட் வந்து பாட்டம் வியர் பார்ப்போம். ஃபுல்லாகவே வந்து ஒரே கலரில் தான் கொடுத்துருக்காங்க. பாட்டம் வியர் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த எலாஸ்டிக் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எண்டில் இந்த பார்டரில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஷாலும் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷாலோட ஃபுல்லாகவே ஷாலுக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த பார்டரில் இந்த மாதிரி டிசைன் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. டன் 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 டன். சும்மா ஒரு ஆர்வத்தில் போட்டு பார்த்தேன். எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. குவாலிட்டியும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்வேன். இது வரைக்கும் பார்த்ததுலேயே வந்து எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து பிடிச்சிருக்கு. பிளாக்கும் வந்து பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காமிச்சா அந்த ரெட்டு பிடிச்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு வந்து இதில் வந்து எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கணும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் இங்கே அட்டாச் பண்ணுற செக் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரயான் மெட்டீரியல் தான். குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. சைஸ் வந்து எம்லேருந்து XXL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இது ஒரே கலர் பேட்டர்ன் தான். இப்போ நான் இதை வியர் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. அவ்வளோதான் கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டு இந்த குர்தா செட் எல்லாமே பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதோட லிங்க் அண்ட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்ட மாதிரி இந்த வீடியோ வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். அதே வந்து ரொம்ப ஹாப்பி. இனி கொஞ்சம் சிக்காக இருக்க மாதிரி எனக்கு இருந்தது, ரொம்பவே டயர்டாக ஃபீல் ஆச்சு. இருந்தாலுமே சரி எடுத்து போட்டுறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் கைஸ்.